ஆகாபின் ஆவி உள்ளவர்கள். நம்பர் 1, தேவனுக்கு பிரியமில்லாத பாகால கும்புற ஏசபேலிடம் பொன் பொருள் வாங்கி தன்னை வித்து போட்ட ஆகாப்பு போல இவர்களும் வரதட்சணை லஞ்சப்பணம் வாங்கி தன் மனைவியிடம் தன்னை வித்து போட்டவர்கள். நம்பர் 2, ஏசபேல் சொல்வதுக்கெல்லாம் தலையாட்டி விக்கிரகம், தீர்க்கதரிசிகள் கொலை, நாபோத்து கொலைக்கு உடந்தையாக இருந்து மகா அருவருப்பாய் நடந்து கொண்ட ஆகாப்பை போல இவர்களும் தன் மனைவியின் அக்கிரமத்துக்கெல்லாம் உடந்தையாய் இருக்கும் மகா அருவருப்பானவர்கள். நம்பர் 3, ஏசபேலின் உறவால் ஆகாப்புக்கும் பெருமை அகந்தையாய் நடந்தது போல இவர்களும் பெருமை கொண்டவர்கள். நம்பர் 4, பேருக்கு தான் ராஜா, தன் மனைவிக்கு முழு அதிகாரம் கொடுத்து விக்கிரகம், குற்றமில்லாத ரத்தம் சிந்தி தேசமே தீட்டுப்பட்டு தேவ கோபம் எழ காரணமாயிருந்த ஆகாப்பை போல இவர்களும் தன் மனைவியின் அதிகாரத்துக்கு இணங்கி தன் குடும்பம் சந்ததி மேல் தேவ கோபம் எழ காரணமாய் இருப்பார்கள். நம்பர் 5, தேசத்தில் மழை இல்லை பஞ்சம் என மக்கள் கஷ்டத்தை பார்த்து கவலைப்படாத ஆகாப்பை போல இவர்களும் தன்னால் மற்றவங்க கஷ்டப்படுவதை பார்த்து ரசிப்பவர்கள். நம்பர் 6, ஏசபேலை முழுசாய் நம்பிய ஆகாப் போல் இவர்களும் தன் மனைவி பிள்ளைகளைப் போல உண்டோ என்று வீண் பெருமை பேசி அவர்களை தலையில் தூக்கி வைத்து ஆடுவார்கள். நம்பர் 7, தவறை சுட்டிக்காட்டிய எலியாவை பகைவனே என்ற ஆகாப்பை போல இவர்களும் அவங்க குடும்பத்தோட தவறை சுட்டிக்காட்டினால் சீறி பாய்வாங்க, துரத்துவாங்க. நம்பர் 8, ஃபாஸ்டிங் இருந்த தாழ்த்தினாலும் செயல்ல ஒரு மாற்றமும் காட்டாத ஆகாப்பை போல இவர்களும் மனம் திரும்புதலுக்கான ஒரு மனமாற்றத்தையும் செயலில் காட்டாதவர்கள். இன்று மனம் திரும்புங்கள்.